நிமிஷா பிரியா கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நர்ஸான இவங்களுக்கு ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எதனால இவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிமிஷா பிரியா கேரளா மாநிலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொல்லிங்கோடுங்கிற மலை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. ஒரு சர்ச் மூலயமா தான் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்க நர்ஸாக இருந்தாலுமே கேரளாவில் இவங்களால நர்சிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் இவங்க நர்சிங் படிப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதிலேயே காலேஜை விட்டு வெளியேறியிருக்காங்க. அதன் காரணமாக கேரளாவில் இவங்களால நர்சிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஆனால் கேரளாவில் உள்ள ஒரு சில ஏஜென்ட்டுகளை வச்சு 2008 ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி போராளி குழுக்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏமனோட கேபிட்டலான சனாவுக்கு நர்சிங் வேலைக்காக போயிருக்காங்க. அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதற்கிடையே பிரியாவுக்கும் கேரளாவை சேர்ந்த தாமஸ்ங்கிறவருக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்காங்க. தாமஸ் ஒரு எலக்ட்ரீஷியன். மேரேஜுக்கு அப்புறம் பிரியாவோட ஸ்பான்சர்ஷிப்லயே அவரோட ஹஸ்பண்ட் தாமஸை ஏமனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க அவருக்கு எலக்ட்ரீஷியன் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. பிரியாவோட வருமானம் பத்தாதனால தாமஸும் அவங்களோட குழந்தையும் திரும்ப கேரளாவுக்கே கொஞ்ச நாள்ல அனுப்பி வச்சிருக்காங்க. ஏமன் நாட்டுல உள்நாட்டு போர், சவுதி அரேபியாவோட போர்னு இப்படி சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல போர் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க போதிய மருத்துவ வசதிகள் இல்லாதனால அதன் பயன்படுத்தி ஒரு தனியா கிளினிக் ஆரம்பிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு பிரியா பிளான் போட்டிருக்காங்க. அதனால தான் செஞ்சுட்டு இருந்த கவர்மெண்ட் ஜாபை பிரியா 2014 ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல ஹாஸ்பிட்டல், கிளினிக் யார் வேணாலும் காசு இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அரபு நாடுகள்ல அப்படி கிடையாது. அரபு நாட்டுடைய சிட்டிசன் ஸ்பான்சர்ஷிப்போட தான் அங்கே எந்த ஒரு பிஸ்னஸோ பண்ண முடியும். நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அந்த அரபு நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுக்கணும். அதனால் ஏமன் நாட்டில் பிரியா ஸ்டார்ட் பண்ண நினைச்ச கிளினிக் பிஸ்னஸுக்கு ஏமன் நாட்டை சேர்ந்த சிட்டிசனான தலாலுங்கிறவரை பார்ட்னராக சேர்த்துருக்காங்க. தலாலை திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் தொடங்கக்கூடிய கிளினிக் பிஸ்னஸுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் யோசிச்ச பிரியா தலாலை ஃபேக்காக திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும் ஒத்துக்கிட்டு கேரளாவுக்கு தலாலை கூட்டி வந்து கேரளாவில் ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும் சைன் பண்ணியிருக்காரு. ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு திரும்பவும் ஏமனுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஏமனில் கவர்மெண்ட் இவங்களோட ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தலாலையும் பிரியாவும் 2 பேர்த்தையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்த பிரியாவுக்கும் தலாலுக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தலால் பிரியாவோட பாஸ்போர்ட்டை தரமாட்டேன்னு தர மறுத்திருக்காரு. அதனால தலாலுக்கு மயக்க மருந்து செலுத்தி அதுக்கப்புறமா அவர் மயங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட்டை எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அது ஓவர் டோஸ் ஆனதுனால தான் தலால் இறந்து போயிட்டதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரியாவும் அவங்க கூட ஒர்க் பண்ற இன்னொரு நர்ஸும் தலால துண்டு துண்டா வெட்டி வாட்டர் டேங்க்ல அவரோட பாடியை தூக்கி போட்டிருக்காங்க. அவங்க தங்கியிருந்த இடத்த விட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா ஏமன் நாட்டு போலீஸ் இந்த 2 பேர்த்தையும் சவுதி பார்டர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்ட இந்த 2 பேர்த்துல பிரியாவுக்கு தூக்கு தண்டனையும் அதுக்கு உடந்தையா இருந்த இன்னொரு நர்ஸுக்கு ஆயுள் தண்டனையும் ஏமன் கோர்ட் வழங்கியிருக்கு. 2017 இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. 2018 ஏமன் நாட்டுல உள்ள கீழ் கோர்ட்டு நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மரண தண்டனை எதிர்த்து பிரியா ஏமன்ல உள்ள ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனா ஹைகோர்ட்லயும் இவங்களோட மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்ச இந்த பிரியாவை தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி கேரளாவில் உள்ள ஒரு சில அமைப்புகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கத்தால ஏமன்ல உள்ள பிரியாவை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. ஒருவேளை இவங்க பிளட் மணி கொடுத்து அதை அந்த தலாலோட குடும்பம் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒருவேளை தூக்கு தண்டனையிலிருந்து பிரியா தப்பிக்கலாம். பிளட் மணினா கொலை செய்யப்பட்ட நபரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பணம் கேட்குறாங்களோ அதை கொலை செஞ்சவங்க கொடுத்து தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இதை தான் பிளட் மணின்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதித்து நடக்கணும். அதுலேயும் முக்கியமாக அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே திருட்டு, ஃபோர்ஜரி மாதிரி குற்றங்களுக்கு ஒருவேளை தண்டனையிலிருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் கொலை குற்றங்களில் ஈடுபட்டால் அதுக்கு அரபு நாடுகளில் மரண தண்டனை தான் விதிப்பாங்க.